ஹலோ எவ்ரிவன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 15 கொஷினை சால்வ் பண்ணியிருந்தேன். ஃபிசிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு 15 கொஷின் சால்வ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 கொஷினை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். கொஷின் நம்பர் 16. ஸோ கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். அ பாடி வெயிட் 200 நியூட்டன் ஆன் எர்த் சர்ஃபேஸ். அதாவது இப்போ இதுதான் நம்ம எர்த் அப்படின்னா இந்த எர்த் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட வெயிட்டு, ஸோ நம்மளுக்கு தெரிய வெயிட் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வந்து இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 200 நியூட்டன். ஓகேயா? ஹவு மச் வில் இட் வெயிட் ஹாஃப் வே டவுன்? ஸோ அதாவது எர்த்தோட சென்டருக்கு பாதி டிஸ்டன்ஸில், எர்த்தோட சென்டர் வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு வச்சுருக்கோன்னா இதோட பாதி டிஸ்டன்ஸில் டி, இந்த இடத்துல நம்மளோட வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு தெரியும் வெயிட்டோட ஃபார்முலா என்ன, எம் இன்ட்டு ஜி. ஓகே, ஆனால் ப்ராப்ளம் என்ன, இந்த மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இந்த கிராவிட்டி தான் நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிராவிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா வெயிட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ புது வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட கிராவிட்டி ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர். இந்த டி என்னன்னா நம்ம எவ்வளோ டெப்த்துக்கு போயிருக்கோம். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு தெரியும் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே r/2. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிட்டா, ஹாஃப் வே டவுன் டு த சென்டர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னா இது வந்து ஆரோட பாதி. ஓகே, அப்போ ஜி இன்ட்டு 1 மைனஸ் டியோட வேல்யூ நான் என்னென்னு போட்டுக்கலாம், r/2ன்னு போட்டுக்கலாம். r/2 r g into 1 minus 1/2. ஸோ 1 minus 1/2 என்னது, ஹாஃப். கரெக்டாக? 1லேருந்து ஹாஃப் வச்சுன்னா ஹாஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஜி டேஷ். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எம் இன்ட்டு ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 200. இதிலேருந்து என்னோட மாஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 200/gன்னு வச்சுக்கலாமா? ஸோ இதிலேருந்து ஸோ இந்த ஜியை வந்து நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டேன். ஓகேயா? இப்போது என்னோட நியூ வெயிட் என்ன, இட் இஸ் கோயிங் டு பி எம் இன்ட்டு ஜி டேஷ். ஏன்னா மாஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அப்போ நான் மாஸ்க்கு பதில் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். 200/g இன்ட்டு ஜி டேஷ். ஜி டேஷோட வேல்யூ என்ன, g இன்ட்டு 1/2, 100 நியூட்டன். ஸோ 100 நியூட்டன் ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 6 சிமிலர் பல்ப் ஆர் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபிகரில் காமிச்சிருக்க மாதிரி 6 சிமிலர் பல்ப்ஸ் ஆர் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. அதோட 0 இன்டர்னல், ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு இஎம்எஃப் சோர்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னா வியோட வேல்யூ ஈயோட வேல்யூ வந்து சேமாக இருக்க போகுது. ஏன்னா வி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர், ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு சொன்னதுனால வி இஸ் ஈக்குவல் டு இ மட்டும்தான் இருக்க போகுது. இந்த டோட்டல் டேர்ம் 0. இப்போ என்ன கேட்குறாங்க, த ரேஷியோ ஆஃப் த பவர் கன்சியூம்டு பை த பல்ப் வென் ஆல் த பல்ப் ஆர் க்ளோயிங். அதாவது இந்த 6 பல்புமே க்ளோ ஆகிறப்ப என்ன ஆக போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம், ஆல் த பல்ப் ஆர் க்ளோயிங். அப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணலாமா? இந்த 3 பல்புமே பார்த்தீங்கன்னா பேரலல், அதே மாதிரி இந்த 3 பல்பும் பார்த்தீங்கன்னா பேரலல். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, 1/r இஸ் ஈக்குவல் டு ஸோ 1/r1 ப்ளஸ் 1/r2 ப்ளஸ் 1/r3. ஸோ இது எதோட ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ சர்க்யூட், ஏ இருக்குல்ல, இதோட ஈக்குவலண்ட். இப்போ இந்த R1 R2 R3 எல்லாமே ஈக்குவலாக இருக்க போகுது, ஏன்னா ஆல் ஆர் சிமிலர் பல்ப். அப்போ ஆட் பண்ணால் 3/r அப்படின்னு கிடைக்குமா? அப்போ RA ஓட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா R/3. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதியிருக்கேன். சிமிலர்லி ஆர்பியும் என்ன தான், ஆர்பியில் எல்லா பல்புமே என்ன இருக்க போகுது, பேரலல் தான். அப்போ அதுவும் என்ன தான் வரும், R/3. இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? அப்போ சீரீஸில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, R1 ப்ளஸ் R2. ஸோ நம்ம கேஸில் என்னது, RA ப்ளஸ் RB, அதாவது R/3 ப்ளஸ் R/3. அப்போது 2R/3. இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த பவர்? அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பவர் என்ன, பவர் இந்த ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேயா? ஸோ பவரோட ஃபார்முலா என்ன, V²/R. நம்ம ஆரோட வேல்யூ என்னது, இங்கே வந்து 2R/3. அப்போ V²/2R/3. ஸோ /3 வந்து மேலே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக? ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் வருவோம். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
2 from the section A and 1 from section B is going. ஸோ செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பல்பு க்ளோ ஆக போகுது. இது ஒரு பல்பும் இது ஒரு பல்பு. ஸோ இந்த 2 பல்ப் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏலேருந்து க்ளோ ஆக போகுது. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்பு க்ளோ ஆக போகுது. இதுக்கு அப்புறம் நான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது 2 பேரலல் இருக்கா? அப்போ ஆர் ஈக்குவலன்ட். ஸோ மேலே இருக்க மாதிரியே கண்டுபிடிச்சிங்கன்னா ஆர்ஏயோட வேல்யூ என்ன வரும் இந்த கேஸில்? ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஆர்ஏ வந்து என்ன வரும்? ஸோ போன கேஸ் மாதிரியே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த 1/R1 + 1/R2. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால R/3ன்னு வந்துச்சு. இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன வரும் நம்மளுக்கு? R/2 ப்ளஸ் இது சம் ஒரு வேல்யூ ஆர். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி இப்போயும் கண்டுபிடிக்க போகிறேன். RA + RB இஸ் ஈக்குவல் டு R/2. அதாவது இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R/2, இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னது? R. அப்போது 3R/2. ஓகேயா? இப்போ இந்த கேஸில் பவர் கன்சியூம்டு எவ்வளோ? பவர் இந்த செகண்ட் கேஸ் எவ்வளோ ஆகும்? V²/R தான். இப்போ இந்த ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். V²/3R × 2. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ P1/P2 இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்டதுனால ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போது 3V²/2R டிவைடட் பை 2V²/3R. ஸோ RR கேன்சல், இந்த V² கேன்சல். இந்த ஸோ 3 3s வந்து 9 கரெக்டாக? ஸோ 9/2 2s are 4. ஸோ 9/4 அப்படி இல்லைன்னா 9:4. ஸோ 9:4 ஆப்ஷன் இருக்கா? ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபார் அ P-type semiconductor which of the following statement is true? ஸோ ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ இதில் மெஜாரிட்டி கேரியர் என்ன, மைனாரிட்டி கேரியர் என்ன, டோபெண்ட். ஸோ எதை வந்து டோப் பண்ணியிருக்கோம், அதாவது எந்த இம்ப்யூரிட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ P-type செமிகண்டக்டர் அப்படின்னு சொன்னால் P-type பார்த்தீங்கன்னா ஹோல் தான் மெஜாரிட்டி கேரியர், எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கேரியர், டோபெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைவேலண்ட். ஸோ அதாவது அவுட்டர் ஷெல்லில் 3 எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டம்ஸ். அதே N-type அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி கேரியர், மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பென்டாவேலண்ட், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆட்டம்ஸ் வந்து இதில் டோப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P-typeனு கேட்டதுனால ரொம்ப சிம்பிளாக எலக்ட்ரானோட மெஜாரிட்டி கேரியர் கிடையாது, இது கிடையாது. ஹோல்ஸ் ஆர் த மெஜாரிட்டி கேரியர் அண்ட் பென்டாவேலண்ட். ஸோ ஹோல்ஸும் ட்ரைவேலண்ட் இருக்கிறதா நம்மளுக்கு ஆப்ஷன், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும். ஓகேயா? ஓகே. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு இடத்துலேருந்து போயிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷனும் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிலரேஷனும் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கணும். சரி, இப்போ வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஏதாச்சும் இந்த பாயிண்ட்டில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட 1 வைப்ரேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? இது அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வரப்போ தான் இதோட 1 வைப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இல்லை இந்த பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி போயிட்டு இங்கே வரப்போ தான் இதுக்கு 1 வைப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதே இது நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு திரும்பி இங்கே வரப்போ தான் அதோட 1 வைப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக? ஸோ நீங்கள் பார்த்த 3 கேசஸ்லேயுமே எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதே தான் அதுக்கு ஃபைனல் பாயிண்ட்டு. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னாச்சு? ஸோ அது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சோ அங்கேயே தான் நிற்கிது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆயிடும்? 0. ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா 0/any டைம், எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்க போகுது. ஸோ 0/anything வந்து 0. அப்போ உங்களுக்கு 0 தான் ஆன்சர். சாலிட் சிலிண்டர் ஆஃப் மாஸ் 2 kg, ரேடியஸ் வந்து 4 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் அட் அ ரேட் ஆஃப் 3 RPM. ஸோ 3 ரெவல்யூஷன் per minute. ஓகே, மினிட். the torque required to stop after 2π revolution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த 4 ஆப்ஷனை பாருங்களேன். இங்கே 10⁻⁻6 இருக்குது, 10⁻⁻3, 10⁻⁻4, 10⁻6. ஸோ இந்த ஆன்சரோட ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கூட நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி இந்த என்ன ரேஞ்சில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.
இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே எல்லாமே இங்கே வந்து 2 × 10⁻⁻6 இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 × 10⁻⁻6 இருக்குது. அடுத்து 10 × 10⁻⁻6 இந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்யூக்கு சால்வ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே 10⁻⁻6 அப்போ கரெக்டான வேல்யூ தெரிஞ்சது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் கொஷினை ஃபுல்லாக கூட சால்வ் பண்ணாமல் இதோட மேக்னிட்யூட் மட்டுமே வச்சுக்கிட்டு கூட ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த கொஷினை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 2 kg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 cm. இதை வந்து ஆன்சர் எல்லாமே மீட்டரில் இருக்கு. அப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ண அப்படின்னு என்ன ஆயிரும்? 4 × 10⁻⁻2 மீட்டர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒமேகா கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 3 revolution per minute. ஸோ இந்த ரெவல்யூஷன் பர் மினிட்னா வந்து ஸோ ஒரு ரெவல்யூஷன் என்னது 360 டிகிரி கரெக்டாக. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரெவல்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுதுன்னா ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெவல்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுதா இது 360 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அப்போ நான் இந்த ரெவல்யூஷன் பர் மினிட்டை ரேடியனுக்கு மாற்ற போகிறேன். அப்போ 360 டிகிரி ரேடியனில் எப்படி எழுதுவோம்? 2π. மினிட்ஸை செகண்டாக மாற்றணும்னு என்ன பண்ணலாம்? 60. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π அகைன் ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் என்ன பண்ண போகிறேன்? வந்து ரேடியனுக்கு மாற்றினா 2π, ஒரு ரெவல்யூஷன் வந்து 2π. புரியுதா? ஸோ 2π வேல்யூ, ஒரு ரெவல்யூஷனோட வேல்யூ வந்து 2π. அப்போ 4π². ஓகே, இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா என்னோட ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம்லேருந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ω(f²) - ω(i²). ஸோ இந்த ω(f²) வந்து 0. எனக்கு ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிட போகுது. அப்போது -12 × ஐயோட வேல்யூ. ஐ என்னது நம்ம ஃபார்முலா? 12mr². ஏன் mr²? இது ஒரு சாலிட் சிலிண்டர். ஸோ சாலிட் சிலிண்டரை பார்த்தீங்கன்னா 12mr² இருக்கும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 12m மாஸ் எவ்வளோ? 2. ரேடியஸ் என்ன? 4 × 10⁻⁻2 the whole square. ω². ஸோ ஒமேகா வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 × 2π/60 the whole square. இது வந்து W. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. W is equal to என்னது? ஸோ we can simply write W is equal to θ × τ. ஸோ τ × θ, θ × τ எழுதினாலும் ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த டவ் வேல்யூ இந்த டார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நான் ஈக்குவேட் பண்ணேன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ண முடியாதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கேல்குலேஷன் அவ்வளோக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது நல்ல ஒரு வைட் ரேஞ்சில் இருக்குது. அதனால் நான் அது மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ 4² பண்ணிங்கன்னா 16 × 10⁻⁻4 × 3² வந்து 9, 2π வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4π² டிவைட் பை 60² பண்ணிங்கன்னா 3600 ஹோல் டிவைடட் பை 4π². ஏன்னா டவ் × தீட்டான்னு இருக்குது. ஸோ அந்த தீட்டா வந்து டினாமினேட்டரில் வந்துடும் அந்த சைட் போகிறப்ப. இந்த 4π² 4π. ஸோ எனக்கு இந்த ஆன்சர் தேவையே இல்லை. நான் வந்து மேக்னிட்யூட் மட்டுமே வச்சு ஆன்சர் கொடுக்க முடியும். சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ 16 4s are சாரி அதாவது 4 4s are 16. அதே மாதிரி 4 × 900 கரெக்டாக. அதே மாதிரி இந்த 900ம் இந்த 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 100 ஆயிடும். இந்த 4ம் இது கேன்சல் போயிடுச்சுன்னா 2. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 × இங்கே ஒரு 10⁻⁻4 இருக்குது. இந்த 100 மேலே வந்துச்சுன்னா இது ஒரு 10⁻⁻2. அப்போ 10⁻⁻6 நியூட்டன் மீட்டர். கொஷின் நம்பர் 22. A force, ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 20 + 10y ஆக்ட்ஸ் ஆன் அ பார்ட்டிகல் இன் y டைரக்ஷன். ஸோ இதே இது எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன கொடுப்போம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 + 10x அப்படின்னு கொடுத்துருப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆச்சு. இங்கே y ஆக்சிஸில் மூவ் ஆனாலும் ஒய்னு கொடுத்துருக்காங்க. வேறு F is in Newton and Y is in meter. ஸோ ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த பார்ட்டிகல் வந்து 0 1 வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன். ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் F.dr. ஸோ F ஃபோர்ஸ் எவ்வளோ? ஸோ 0 1 வரைக்கும் 20 + 10y
ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸில் தான் மூவ் ஆகுது, அப்போ டிஒய். இப்போ இன்டகிரல் 0 to 1 20 dy plus 10y dy. என்ன இது ரெண்டு இன்டகிரலாக பிரிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இன்டகிரேட் இந்த இன்டகிரலை மட்டும் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா dy இன்டகிரேட் பண்ணால் y வந்துடும் 0 to 1 ப்ளஸ் இப்போ இந்த 10y இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 10y²/2. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான இன்டகிரேஷன். ஓகே, கேன்சல் பண்ணால் 5. இப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20 ஒய்யோட வேல்யூ 1, ஸோ 20 into 1 ப்ளஸ் 5 into இந்த y²லேயும் வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 1. அடுத்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ரெண்டுமே 0 ஆகிட போகுது. அப்போ 20 + 5 25 ஜூல். ஸோ 25 ஜூல் இருக்கா? சாரி இங்கே இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் as a circuit protecting device? ஸோ சர்க்யூட் ப்ரொடெக்டிங் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஃபியூஸ் அப்படின்ட்டு. In the circuit given below, the readings of the voltmeter and the ammeter will be. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் வந்து V1 A1 கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வோல்ட்மீட்டரும் அம்மீட்டரோட ரீடிங் என்ன இருக்க போகுது? ஸோ ரொம்பவே சிம்பிள். வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ V is equal to IR. அப்போ I is equal to V/R. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டா, ஏன்னா வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 ohm. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 ஆம்பியர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் 1 ஆம்பியர் இந்த வேல்யூ. ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் மெஷர் பண்ணால் V is equal to IR. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸில் 10. ஸோ 10 வோல்ட். செகண்ட் சர்க்யூட்டில் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் இப்படி போயிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதாவது கொஞ்சம் வோல்ட் இங்கேயும், கொஞ்சம் கரண்ட் இங்கே போகுது, கொஞ்சம் கரண்ட் இப்படி போகுது அப்படின்னு நினச்சிக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும். இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வோல்ட் மீட்டரோட ஐடியல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ இந்த மொத்த பிரான்ச்சோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. அப்போ எனிதிங் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அது வந்து இன்ஃபினிட்டி தான். அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எல்லா கரண்ட் எப்படி தான் ஃப்ளோ ஆக போகுது? இந்த வழியாக தான் ஃப்ளோ ஆக போகுது. ஓகேயா? அப்போ நான் அங்கே கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் 10 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸோ இந்த 10 ஓமும் ஒரு இன்ஃபைனைட்டும் பார்த்தீங்கன்னா பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/10 ப்ளஸ் 1/∞. ஸோ 1/∞ வந்து 0 தான். ஸோ 1/R இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ டோட்டலாகவே 0. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, அகைன் 10 தான். ஸோ 10. அப்போ உங்களோட ஆம்பியர் வந்து 1 ஆம்பியர். இப்போ நீங்கள் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் எந்த வோல்ட்டும் ட்ராப் ஆகாது. ஏன்னா இருக்கிற எல்லா வோல்டேஜ் இப்படியே போயிடும். கரண்ட் எதுவுமே இந்த சர்க்யூட்லேயே வராது. அப்போ I into R. ஐயோட வேல்யூ என்ன? அகைன் 1, ஆரோட வேல்யூ வந்து 10. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 10. அப்போ பாருங்கள், ரெண்டு கேஸ்லேயும் சேம் வோல்டேஜ் சேம் கரண்ட். ஸோ சேம் வோல்டேஜ் சேம் கரண்ட். A hollow metal sphere of radius வந்து R is uniformly charged. The electric field due to the sphere at a distance R from the center அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா ஒரு சார்ஜ் மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட ரேடியஸ் நம்ம என்னென்னு கொடுப்போம்? எப்போயுமே ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் தான் அதோட ரேடியஸ். ஸ்மாலர் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிராஃப் வரைய போகிறேன். அதாவது இந்த ரேடியஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு மெட்டாலிக் ஸ்பியர் என்னவாக இருக்கும்? ஸோ மெட்டாலிக் ஸ்பியருக்குள்ளே சார்ஜ் எதுவுமே இருக்காது. அதனால் உள்ளுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? 0 தான். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட கிராஃப் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ரேடியஸோட வேல்யூ வந்து கேபிட்டல் ஆர் வர வரைக்கும், அதாவது சர்ஃபேஸை டச் பண்ணுற வரைக்கும் இதோட வேல்யூ என்ன தான்? 0. சர்ஃபேஸ் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? KQ/R². ஸோ R² ரெடியூஸ் ஆக போகுது. அப்போ R² எப்படி வரும்? இப்படி வருமா? R². அப்போ என்ன சொல்லலாம்? ஆரோட வேல்யூ வந்து இதை விட ஸ்மாலாக இருக்கிறப்ப வேல்யூ ஃபுல்லாக என்னது? 0. ஆரோட வேல்யூ வந்து இந்த ஆரை விட பெருசாக இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு? அது வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீசஸ் ஆர் இது கிடையாது. 0 as R increases, ஓகே, டிக்ரீஸ். அப்போ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அட் அ பாயிண்ட் A on the Earth's field. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஷின். என்ன அப்படின்னா
ஆங்கிள் ஆஃப் டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பாசிட்டிவாக இருக்கும். அதே இது சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏ பாயிண்ட் எங்கே இருக்குது, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. அதே இது ஆங்கிள் ஆஃப் டிப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு கொடுத்தா அந்த பாயிண்ட் எதில் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஏ இஸ் லொக்கேட்டட் இன் சதர்ன் கிடையாது, ஏ இஸ் லொக்கேட்டட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், பி இஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். The total energy of an electron in an atom in an orbit is some value. Its kinetic energy and potential energy are. So நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். kinetic energy ஃபார்முலா என்ன, half mv square. அதாவது இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து ஆட்டம் லெசனில் என்னென்னு படிச்சிருப்போம், e square divided by 8 pi epsilon naught r. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலன் நாட் ஆர். ஸோ மைனஸ் இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலன் நாட் அண்ட் ஆர். டோட்டல் எனர்ஜி வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் இ ஸ்கொயர் பை 8 பை எப்சிலன் நாட் ஆர். ஸோ இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னது, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜியோட நெகட்டிவ், டோட்டல் எனர்ஜியோட மாடுலஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ டோட்டல் எனர்ஜிக்கு என்ன வேல்யூ வருதோ அதோட நெகட்டிவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ டோட்டல் எனர்ஜி அவங்க கொடுத்துட்டாங்க மைனஸ், ஸோ இந்த மைனஸ் எழுதியிருக்கேன், அப்புறம் மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி என்னது 3.54 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ உங்களுக்கு டோட்டல் ஆன்சர் என்ன 3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இப்போயே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் இது வராது, இதுவும் வராது, அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். ஓகே ஃபைன். இப்போ இந்த டோட்டல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன், இந்த ரெண்டு ஃபார்முலாக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜியோட 2 டைம்ஸ் தான் உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவே எழுதி தரேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜியோட 2 டைம்ஸ் இருக்கும் ஆனால் நெகட்டிவ். அப்படி இல்லைனா 2 டைம்ஸ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி, ட்வைஸ் த டோட்டல் எனர்ஜி. அப்போ உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி, அதாவது 2 into minus 3.4. So in total inter-reflection, the angle of incidence is equal to critical angle. So incidence angle வந்து critical angle equal னு சொல்லிட்டாங்க. What is the angle of refraction? So simple 90 degree. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு direct question தான். The work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குது, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ரேடியஸ் அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. என்ன ஹைட்டில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஹச் ஹைட்டில். இந்த ஹச் ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல். அப்போ இந்த ஹெச்சுக்கு தானே என்ன போட்டுக்கலாம், ரேடியஸ் போட்டுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு தான் கொஸ்டின். அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன, ஒர்க் எனர்ஜி வந்து சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்னது, Gmm/r. ஸோ ஏன்னா டிஸ்டன்ஸு இந்த சென்டர்லேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r. அதே இது ஃபைனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன இருக்க போகுது, Gmm/2r. ஏன் 2r வந்துச்சு, ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் r, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் r. அப்போ r + r வந்து 2r. ஓகேயா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்பவுமே ஒரு நெகட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து Gmm/2r அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஆன்சரில் ஏதாச்சும் இருக்கா Gmm? ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் m and g இந்த ஜியிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது Gmm/r². ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா mgக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இதிலேருந்து எனக்கு Gmm/r வேணும் அப்படின்னா நான் என்னென்னு எழுதிக்கலாம், mgr. இப்போ Gmm/rக்கு பதிலாக நான் வந்து mgr சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ Gmm/r இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்,
GR/2. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். When an object is shot from the bottom of a long smooth inclined plane at an angle 60 degree. ஸோ 60 டிகிரி ஆங்கிளில் தூக்கி போடுறாங்க, அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து x1. அதே மாதிரி 30 டிகிரியில் போடுறாங்க, அது வந்து ஒரு x2ங்கிற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு. x1 அண்ட் x2ஓட ரேஷியோ என்னன்னு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பிளேன் வந்து 60 டிகிரியில் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பிளேன் வந்து 60 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த 60 டிகிரிலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து x1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அதே இந்த பிளேனை வந்து 30 டிகிரிக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அந்த பிளேன்லேருந்து தூக்கி போட்டாங்கன்னா அது வந்து ஒரு x2 டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா என்ன? ஸோ நம்ம நார்மலாக படித்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம தூக்கி போடுறது. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிளேன் இருக்குது. இந்த நம்ம ஃப்ளோர் வந்து நம்ம ஹரிசாண்டலில் வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோர்லேருந்து தூக்கி போடுறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபார்முலாவே மாறிடும். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதில் u²/2g sin θ. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ x1 வந்து பார்த்தீங்கன்னா u²/2g × sin 60. ஸோ அதே மாதிரி x2 பார்த்தீங்கன்னா u²/2g × sin 30. இப்போ x1 is to x2 ரெண்டுத்தை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லா ஃபேக்டருமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா 1/sin 60 is to 1/sin 30, அதாவது sin 30/sin 60. ஸோ sin 30 வேல்யூ என்ன? 1/2. sin 60 வந்து √3/2. அப்போ 1:3. ஆப்ஷன் 3. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நீட், ஐஐடி அந்த மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 15 கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லெசன் வைஸாக சால்வ் பண்ண போகிறேன். ஸோ லெசன் வைஸ் சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். Thank you.